ஆட்டு தொழுவத்துக்குள்ள வாசல் வழியா பிரவேசியாம வேறு வழியா ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியா பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. அவன் தன்னோட ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போறான். அவன் தன்னோட ஆடுகளை வெளியே விட்ட பிறகு அவைகளுக்கு முன்பா நடந்து போறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாம அவனை விட்டு ஓடி போகும். ஆடுகளுக்கு வாசல் நான் சொல்றேன். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாக இல்லாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறது. ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடித்து விடும். கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக கவலைப்பட மாட்டான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன்.